இனி ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். வீடு வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டரின் விலை உயர்ந்திருப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்குமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவி வரும் கச்சா எண்ணெய் விலை மாற்றங்களுக்கு மத்தியில் இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை இன்று முதல் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி வீட்டு உபயோகத்திற்கான 14.2 கிலோ எடையுள்ள சிலிண்டரின் விலை ₹60 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னையில் இதுவரை ₹869 விற்கப்பட்ட சிலிண்டர் இனி ₹929 விற்பனை செய்யப்படும். இதேபோல் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடையுள்ள சிலிண்டரின் விலை ₹115 உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் ஒரு வணிக சிலிண்டரின் விலை ₹2044 டெல்லியில் ₹1883 மும்பையில் ₹1835 அதிகரித்துள்ளது. முன்னதாக கடந்த 1ஆம் தேதி ₹30 விலை உயர்த்தப்பட்ட சூழலில் தற்போது விலை ஏற்றத்துடன் சேர்த்து வணிக சிலிண்டரின் விலை ஒரே வாரத்தில் ₹145 உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் சூழலால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை அதிகரித்துள்ளதே இந்த திடீர் உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. ஒரே நாளில் வீட்டு உபயோகம் மற்றும் வணிக சிலிண்டர்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது நடுத்தர குடும்பங்கள் மற்றும் சிறு உணவக உரிமையாளர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விலை உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கும் வழிவகுக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்தியாவிடம் போதுமான அளவு எல்பிஜி கையிருப்பு இருப்பதாக தெரிவித்துள்ள மத்திய அரசு உற்பத்தியை அதிகரிக்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஈரான் நிர்வகித்து வரும் ஹார்முஸ் நீரிணை வழியாக உலக நாடுகளின் 20% கச்சா எண்ணெய் செல்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான போர் பதற்றத்தால் இந்த நீரிணை மூடப்பட்டதால் கச்சா எண்ணெய் விலை வரலாறு காணாத வகையில் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவிடம் போதுமான அளவு கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி கையிருப்பு இருப்பதாகவும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எதுவும் மூடப்படவில்லை என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. மறுபுறம் இந்தியாவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை தவிர்க்க எல்பிஜி உற்பத்தியை அதிகரிக்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. எல்பிஜி உற்பத்திக்கு தேவையான புரோபேன், பியூட்டேன் போன்ற வாயுக்களை வேறுவித பயன்பாட்டிற்கு வழங்கக்கூடாது எனவும் உற்பத்தியாகும் அனைத்து வாயுக்களையும் இந்தியன் ஆயில், HPCL, BPCL நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போருக்கு மத்தியில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கடந்த 5 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹6,520 சரிவடைந்துள்ளது. கடந்த மாதங்களில் ஏறுமுகமாக இருந்த தங்கம் விலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தும் தாக்குதலால் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த 2ஆம் தேதி முதல் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை குறைந்து வருகிறது. அந்த வகையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹1280 குறைந்து ஒரு சவரன் ₹1,19,680 விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 14,960 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த 5 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹6,520 குறைந்துள்ளது. அதேபோன்று வெள்ளி விலையும் கடந்த 2ஆம் தேதி முதல் ஏற்றமின்றி இறங்குமுகமாக உள்ளது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு ₹5 குறைந்து ₹290 விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி விலை ₹2,90,000 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வின் இறுதி முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நான் முதல்வன் திட்டம் மூலம் பயிற்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜேஸ்வரி அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். IAS, IPS, IFS உள்ளிட்ட பதவிகளுக்கு மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையம் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு நடத்தி வருகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற முதல்நிலை தேர்வை 5.5 லட்சத்துக்கும் அதிகமானோர் எழுதினர். இதில் 14,161 பேர் தேர்ச்சி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற முதன்மை தேர்வில் 2,736 பேர் தேர்ச்சி பெற்று நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இவர்களுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் டெல்லியில் உள்ள யுபிஎஸ்சி அலுவலகத்தில் நேர்முக தேர்வு நடைபெற்றது. இந்நிலையில் தற்போது இறுதி முடிவை யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. அதன்படி மொத்தம் அறிவிக்கப்பட்ட 1087 காலியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் 958 பேர் தேர்ச்சி பெற்றதாக யுபிஎஸ்சி அறிவித்துள்ளது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜேஸ்வரி 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் துணை ஆட்சியராக பயிற்சி பெற்று வருகிறார். மேலும் இவர் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் மூலம் பயிற்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற நான் முதல்வன் திட்டம் தனக்கு பெரிதும் உதவியதாக யுபிஎஸ்சி தேர்வில் அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்த மதுரையைச் சேர்ந்த ராஜேஸ்வரி தெரிவித்துள்ளார். TNPSC நடத்திய குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்போது துணை ஆட்சியராக இருக்கும் ராஜேஸ்வரி தனது வெற்றிக்கு நான் முதல்வன் திட்டம் கை கொடுத்ததாக கூறியுள்ளார். நான் முதல்வன்
திட்டம் வந்து எனக்கு பர்சனலா நான் யூபிஎஸ்சி விட்டுட்டு ஒரு 2 வருஷம் வேற எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருந்துட்டு திரும்ப யூபிஎஸ்சி வந்து நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இக்னிஷன் பாயிண்ட் வந்து எனக்கு நான் முதல்வன் கொடுத்தது தான் ஒரு 2-3 வருஷம் பிரேக்குக்கு அப்புறமா. ஏன்னா இவங்க கொடுக்குற அந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ரெசிடென்ட்டா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதை தாண்டி நம்ம படிக்கிறதுக்கு இதை தான் படிக்கணும், இதை இப்படி படிக்கணும், இது இவ்வளோ பண்ணா போதும் அப்படின்ற சரியான கைடன்ஸ் வந்துட்டு முக்கியமா பிரிலிம் ஸ்டேஜ்ல ரொம்ப தேவைப்படுது. அது வந்து எனக்கு நான் முதல்வன் திட்டத்துல இவங்க இந்த ஃபேக்கல்டி மூலியமா தான் கிடைச்சது. குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற தனக்கு 7 ஆண்டுகள் ஆனதாகவும் தோல்வியை தாண்டி மன உறுதியுடன் படித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்றும் துணை ஆட்சியராக இருக்கும் ராஜேஸ்வரி கூறினார். தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் திமுக ஆட்சிதான் என்று நம்பிக்கை தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்த 5 ஆண்டு வளர்ச்சிக்கான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் கனவுகள் மெய்ப்படும் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் என்ற பெயரில் 14 துறைகள் சார்ந்த அறிவிப்புகள் வெளியிட்டார். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளையும் 2030க்குள்ள 100 விழுக்காடு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்கப்படும். இந்தியாவினுடைய பொருளாதார வல்லரசாக இருக்கிறது. அதற்கு எங்க இலக்கு 18 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு, 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள். தொடர்ந்து பேசிய அவர் நாடே சமத்துவபுரமாக வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். எனது மாபெரும் தமிழ் கனவு என்ன தெரியுமா? நம்ம நாடே சமத்துவபுரமாக ஆகணும். எங்கும் சமூக நீதி ஒழிக்கணும், ஓங்கணும். எல்லா மாநிலங்களும் சுயாட்சி பெறணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இது உங்க கனவு, தமிழ்நாட்டு மக்களின் கனவு. நாங்க தான் மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம். நிகழ்ச்சியில் தனது வைரல் ரியாக்ஷனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் செய்தது கவனம் ஈர்த்தது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் தேர்தல் நடைபெறலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை அமைந்தகரையில் பாஜகவின் வெளிமாநில பார்வையாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ், ஏப்ரல் 15ஆம் தேதி வரை மட்டுமே நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணி இருக்கும், அதற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் ஏப்ரல் பாதியில் தேர்தல் நிறைவடையும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே NDA கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படாததால் பாமகவிற்கான தொகுதிகளை ஒதுக்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் தொகுதி பங்கீடு குறித்து பேசினார். கூட்டணி தொகுதி பங்கீடு பற்றி இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. வெகு விரைவில் நாங்கள் முடிவு செய்வோம். இல்லை, தேர்தல் அறிவிக்கப்படவே இல்லை. தேர்தல் அறிவிச்சோம்னா காலம் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள 1 கோடி பிறமொழி பேசும் மக்களின் வாக்குகளை பெற ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் சிறப்பாக செயல்பட்ட பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் தமிழகத்திற்கு கூடுதலாக நியமிக்கப்பட உள்ளனர். சனீஸ்வர பகவானே, பகவானே, சனீஸ்வர பகவானே. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி இடம்பெயர்ந்த நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வர கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்று காலை 8:24 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி இடம்பெயர்ந்தார். இதனையொட்டி திருநள்ளாறு சனீஸ்வர கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். மேலும் திருநள்ளாறு நலன்குளத்தில் நீராடுவதற்கும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் வரிசையில் காத்திருந்தனர். இதேபோன்று தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள சனி பகவான் கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கர்நாடகாவில் 16 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் சமூக வலைதள பக்கங்களில் கணக்கு தொடங்க தடை விதிக்க விரைவில் சட்டம் இயற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். 16 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் Facebook, Instagram, YouTube உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் கணக்கை தொடங்க தடை விதித்து ஆஸ்திரேலியாவில் அண்மையில் சட்டம் இயற்றப்பட்டது. இது தொடர்பாக இந்தியாவில் சட்டம் இயற்றுவது தொடர்பாக மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அண்மையில் கூறியிருந்தார். இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் 16 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் சமூக வலைதள பக்கங்களில் கணக்கு தொடங்க தடை விதிக்க விரைவில் சட்டம் இயற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா கூறியுள்ளார். கர்நாடக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கலின் போது இதுகுறித்து பேசிய முதலமைச்சர் சித்தராமையா, செல்போன் பயன்பாட்டால் உளவியல் ரீதியாக சிறார்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார்.
முன்னதாக சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிப்பது தொடர்பாக மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுடன் முதலமைச்சர் சித்தராமையா ஆலோசனை நடத்தியிருந்தார். இதேபோன்று ஆந்திர மாநிலத்தில் 13 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் சமூக வலைதள பக்கங்களில் கணக்கு தொடங்க தடை விதிப்பது தொடர்பாக 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். கேரளத்திற்கு சென்றிருந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அங்கு களரிப்பயட்டு செய்து அசத்திய காட்சிகளை இவை. இடுக்கியில் உள்ள கல்லூரிக்கு ராகுல் காந்தி சென்றார். அங்கு மாணவி ஒருவருடன் ராகுல் காந்தி களரிப்பயட்டு அசைவுகளை செய்தார். பின்னர் மாணவர்களுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடினார். அப்போது மாணவர்கள் தான் நாட்டின் எதிர்காலம் என்றார். Other people who live in this country, there's other ideas in this country, there are other traditions in this country, and be as open-minded as possible to other traditions, to other ideas. You can learn a lot from them and they can learn a lot from you. முன்னதாக ராகுல் காந்திக்கு மாணவ மாணவிகள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டது தொடர்பான வீடியோ காட்சிகள் தான் இவை. ஈரானின் அணு ஆயுத திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஈரான் மீது கடந்த மாதம் 28ஆம் தேதி திடீரென தாக்குதல் தொடுத்தன. இதில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நேச நாடுகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் டெஹ்ரானில் கமேனி நிலத்திற்கு அடியில் பதுங்கியிருந்த இடத்தை தகர்த்த காணொலியை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் சிங்கத்தின் கர்ஜனை என்ற ஆபரேஷனில் 50 ஜெட் விமானங்கள் ஈடுபட்டன. இதில் கமேனியின் இல்லம், அலுவலகம் உள்ளிட்ட இடங்கள் தகர்க்கப்பட்டதை இஸ்ரேல் வெளியிட்ட செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன. ஈரானின் இலாம் மற்றும் கோம் நகரங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய சரமாரி வான்வழி தாக்குதல்களில் அந்த நகரங்கள் புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றன. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நேற்று மாலை இஸ்ரேல் போர் விமானங்கள் நடத்திய சரமாரி தாக்குதல்களால் அந்நகரமே அதிர்கிறது. ஈரானிய தலைமை பீடத்தை சிதைக்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏமன் நாட்டின் தலைநகர் சனாவில் உள்ள சப்யீன் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான ஹூதி ஆதரவாளர்கள் திரண்டனர். ஈரான் மற்றும் லெபனான் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்த போராட்டக்காரர்கள் ஈரான் கொடிகளை ஏந்தியபடி அமெரிக்காவிற்கு எதிராக முழக்கமிட்டனர். முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். பிரசித்தி பெற்ற ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு தியாகராஜர் கோயிலில் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மார்ச் 29ஆம் தேதி நடக்கவுள்ள ஆழி தேரோட்டத்திற்காக 54 அடி உயர கொடிமரத்திற்கு 14 வகையான திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மங்கள இசையுடன் பஞ்சமூர்த்திகள் முழங்க நந்தி உருவம் பொறித்த 30 மீட்டர் நீளமுடைய உற்சவ கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் இறைச்சக்குளம் பகுதியில் வெண்கலத்திலான அம்பேத்கர் சிலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் சங்கி கூட்டம் வெறுப்பை மட்டுமே பரப்பி வருவதாக சாடினார். நாம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பரவலாக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சங்கி கூட்டம் வெறுப்பை மட்டுமே பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே எப்படியாவது வெறுப்பை பரப்பலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
இளம்பிள்ளை அருகேயுள்ள ஈக்காட்டூர் செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி எருதாட்டம் நடைபெற்றது. இதற்காக சுமார் 40 குழுக்களைச் சேர்ந்த இளைஞர்கள் காளைகளை கொண்டு வந்தனர். காளைகளை நீண்ட கயிறுகளில் கட்டி ஒவ்வொரு காளையையும் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பிடித்துக் கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். அப்போது மைதானத்தில் சிலர் பொம்மைகள் காட்டியபடி ஆட அதை பார்த்த காளைகள் துள்ளி குதித்து ஓடியதை பலரும் பார்வையிட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் அழிக்கப்பட்டன. 2021 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரை காவல்துறையினரால் 26 வழக்குகளில் இவை பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. மொத்தம் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 6000 கிலோ புகையிலை பொருட்கள் அழிக்கப்பட்டன. திருவண்ணாமலையில் பிரிண்டர்ஸ் கடையின் பூட்டை உடைத்து பணம் கொள்ளையடித்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கார்த்திக் என்பவர் தனது கடையை வழக்கம்போல் பூட்டிவிட்டு சென்ற நிலையில் மறுநாள் காலை வந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததுடன் 20,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அரிய வகை மரங்கள் எரிந்து நாசமடைந்தன. தேனி மாவட்டம் போடி அருகே வனத்தில் பற்றிய தீயை அணைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வெப்பம் காரணமாக வஞ்சியாறு பகுதியில் உள்ள வனப்பகுதியில் தீ பற்றிய நிலையில் செங்குத்தான பகுதி மற்றும் தொடர்ந்து காற்று வீசுவதன் காரணமாக தீயணைப்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் வேலிகளை உடைத்து யானைகள் பயிர்களை சேதப்படுத்தின. தென்னை, வாழை, தேக்கு, நெல் தீவன பயிர்களை யானை கூட்டம் சேதப்படுத்தியது. உணவு தேடி யானைகள் நிலப்பகுதிக்கு வராத வண்ணம் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் உள்ள பேருந்து நிலையம் வாகன நிறுத்தம் போல பலரால் பயன்படுத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. வெளியூர் மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் பேருந்து நிலையத்திற்குள்ளேயே வண்டிகளை நிறுத்திவிட்டு செல்வதால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். பேருந்துகளை உள்ளே நிறுத்த முடியாத சூழல் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திருத்தணி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கனகமாச்சத்திரம் அருகே கரும்பு ஏற்றி சென்ற டிராக்டர் பழுதாகி நின்றதால் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சாலை விரிவாக்க பணிகள் நடக்கும் பகுதியில் ஏற்பட்ட இந்த விபத்தால் வாகனங்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. இதனால் சாலையின் பக்கவாட்டின் வழியே சென்ற சில வாகனங்கள் பள்ளத்தில் சிக்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வாராப்பூரில் பெரிய ஐயனார் பாளையடி கருப்பண்ண கோயிலில் மனித ரத்தம் கலந்து சோறு பிசைந்து எரியும் பில்லி எரியும் வினோத திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பூசாரி ஒருவர் தனது தொடையை கீறி வந்த ரத்தத்தை சோற்றில் கலந்து பிசைந்து வைத்தார். பின்னர் கோயில் பூசாரிகள் அந்த பில்லி சோற்றை எடுத்துக்கொண்டு காட்டுப்பகுதிக்கு சென்று 4 திசைகளிலும் வானத்தை நோக்கி வீசினர். நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். கரூர் அருகே பள்ளப்பட்டியில் குடியிருப்பு பகுதியில் புகுந்த 6 அடி நீளம் கொண்ட மஞ்சள் சாரை பாம்பு பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டது. ஜாமியா நகரில் உள்ள வீட்டு வளாகத்திற்குள் பாம்பு இருப்பதை பார்த்த பொதுமக்கள் பாம்புபிடி வீரர் மன்சூர் என்பவருக்கு தகவல் அளித்துள்ளனர். அவர் வந்து பாம்பு பிடிக்கும் பிரத்யேக கருவி மூலம் பாம்பை பிடித்து சென்று அடர்ந்த வனப்பகுதியில் விடுவித்தார். சேலம் செவ்வாய்ப்பேட்டை காளியம்மன் கோயில் மாசி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தின் முன் பக்தர்கள் கூடி பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அதிவேகமாக வந்த கார் மோதி இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்த விபத்தில் நிறைமாத கர்ப்பிணி உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மோச்சேரியைச் சேர்ந்த வாசுதேவனும் அவரது மனைவி மோனிகாவும் செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது விபத்தில் சிக்கினர். இதில் கர்ப்பிணி உயிரிழந்தார். கணவர் பலத்த காயமடைந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆணியம்பாடியில் தனியார் மருத்துவமனை முன்பு நிறுத்தியிருந்த செவிலியரின் இருசக்கர வாகனம் பட்டப்பகலில் திருடப்பட்டுள்ளது. வாகனத்தை மருத்துவமனை முன்பு நிறுத்திவிட்டு மருத்துவமனையில் செவிலியர் பணியில் ஈடுபட்டிருந்தார். திரும்பி வந்து பார்த்தபோது வாகனம் மாயமான நிலையில் யாரோ ஒருவர் அதனை திருடிச் சென்றது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. செவிலியரின் மற்றொரு இருசக்கர வாகனம் ஓராண்டுக்கு முன்பு இதேபோல் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது.
நாகாத்தம்மன் கோயில் உண்டியலை உடைத்து காணிக்கை பணத்தை திருடிய நபரை சிசிடிவி ஆதாரங்களுடன் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவேங்கடம் நகரில் உள்ள நாகாத்தம்மன் கோயிலில் கடந்த ஆண்டு 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் திருடு போனது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடத்தி வந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். பொன்னமராவதி அழகு நாச்சியம்மன் கோயில் அருகே கர்நாடக பதிவெண் கொண்ட ஜீப் ஒன்று சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்தது. இதில் காவல்துறையினர் சோதனை செய்தபோது 500 கிலோ குட்கா பொருட்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட தீப் சிங், அக்பர் கான் ஆகியோரை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்திய ஆந்திர மாநில இளைஞர் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னங்குப்பம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் சந்தேகத்திற்கு இடமாக வந்த 3 வரை பிடித்து விசாரித்ததில் இருசக்கர வாகனத்தில் வைத்து 6 கிலோ கஞ்சா கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் மாரியம்மன் கோயில் நிர்வாகத்தை 8 சமுதாய மக்களிடம் தரக்கோரி பக்தர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1906ஆம் ஆண்டு முதல் 8 சமுதாய மக்கள் பராமரித்து வந்த கோயிலை 2017ஆம் ஆண்டு முதல் இந்து சமய அறநிலையத்துறை பராமரிக்கிறது. இதற்கு எதிரான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை 8 சமுதாய மக்களிடம் கோயிலை ஒப்படைக்க ஆணையிட்டது. ஆனால் இதுவரை இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என்று கூறி பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல், ஓட்டப்பந்தயம், சாக்கு ஓட்டம், லெமன் ஸ்பூன், குண்டு எறிதல், கபடி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் சித்திரை திருவிழாவுக்கான பந்தக்கால் முகூர்த்தம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் தேரோட்டம் ஏப்ரல் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக பந்தக்காலுக்கு பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் பந்தக்கால் நடப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சித்திரை திருவிழாவிற்கான கொடியேற்றம் அடுத்த ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகன விபத்தில் பள்ளி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மெய்யூர் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர் யஷ்வந்த் அதே பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ரிஷி மற்றும் ராஜபிரியன் ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் வளைவில் சென்றபோது லாரியின் மீது மோதி 3 தூக்கி வீசப்பட்டனர். இதில் யஷ்வந்த் உயிரிழந்த நிலையில் மற்ற 2 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் வீரராக்கியத்தில் சாலை பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் தாங்கள் அவதியுறுவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இரவு நேரங்களில் அப்பகுதியில் மின் விளக்குகள் இல்லாததால் வாகனங்களில் வருபவர்கள் பள்ளத்தின் கீழே விழுந்து விபத்தில் சிக்கும் நிலையும் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே மேம்பால பணிகளை விரைந்து முடித்து தர வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே மானை வேட்டையாடி கரியை விற்க முயற்சித்ததாக 2 கைது செய்யப்பட்டனர். அஜித் மற்றும் சரவணன் என்கின்ற அவர்கள் கரியை பைக்கில் வைத்துக் கொண்டு சென்றபோது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் கைது செய்தனர். இவர்களை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கவும் உத்தரவிடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே சிறுமியிடம் ஆபாச படம் காட்டி அநாகரிக செயலில் ஈடுபட்டதாக உத்தரப்பிரதேச இளைஞர் கைது செய்யப்பட்டார். 13 வயது சிறுமி ஒருவர் கடந்த 4ஆம் தேதி மாலை பள்ளி விட்டு வரும்பொழுது வடி கேட்பது போல வந்த அந்த நபர் செல்போனில் ஆபாச படம் காண்பித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் அந்த இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் குளமங்கலம் மாசிமக திருவிழாவில் பக்தர்களை தாக்கி பணம் பறித்த கும்பல் கைது செய்யப்பட்டது. பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோவிலின் மாசிமக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் மர்ம கும்பல் ஒன்று வழிப்பறியில் ஈடுபட்டது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சிறுவர்கள் 4 பேர் உட்பட மொத்தம் 8 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள், கஞ்சா மற்றும் திருட்டுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன.
விருதுநகர் மாவட்டம் திருச்சுடி அருகே இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாமிநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜசெல்வம் கடந்த 4ஆம் தேதி வீட்டு மொட்டை மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்துள்ளனர். இவர்களுக்குள் மது அருந்தும் பொழுது தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்ததாகவும் அதன் காரணமாகவே கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட சேதத்தால் வாகன ஓட்டிகள் தவிப்புக்கு ஆளாகினர். தென்காசி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பீச்சி அடித்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதனால் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய குடிநீரில் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் இதுபோல லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாவது தடுக்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு காஞ்சரமுடு இசக்கியம்மன் கோயில் மாசி கொடை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பால் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்ட நிலையில் நையாண்டி சிங்காரமேளம் முழங்க நடைபெற்ற தேர் பவனியில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கர்நாடக மாநிலம் தேவனகடி அருகே விஜயபுரத்தில் கண்டெய்னர் லாரி ஒன்று தரைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மற்றொரு வாகனத்தை கடக்க முயன்றபொழுது கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி திடீரென சாலையில் சரிந்தது. இதில் ஓட்டுநர் மற்றும் கிளீனர் காயமடைந்தனர். அருகில் இருந்த உணவகத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் செவிலிமேடு பகுதியில் பள்ளிவாசல் அருகே மழைநீர் கால்வாய் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழைநீர் கால்வாய் அமைப்பதற்கு எதிராக ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரிடம் பலமுறை மனு அளித்தும் திட்டம் கைவிடப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தொழுகையை முடித்துக் கொண்டு பள்ளிவாசல் இருந்து வெளியே வந்த இஸ்லாமியர்கள் ஓரிக்கை செவிலிமேடு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அதுல் மிஸ்ரா மற்றும் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி அபய்குமார் சிங் ஆகியோர் மாநில தகவல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இருவரும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பதவியேற்றுக் கொண்டனர். அப்போது மாநில தகவல் ஆணையத்தின் தலைமை ஆணையர் ஷக்கீல் அக்தர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அரசு முதன்மை செயலாளர் சமயமூர்த்தி, ஆளுநரின் முதன்மை செயலாளர் கிர்லோஷ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 500 கோடி ரூபாய் செலவில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். நகர்ப்பகுதியில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் விரைவில் செயல்படுத்த இருப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரியின் நரம்பை மீனவ கிராமத்தில் நாள் ஒன்றுக்கு 50 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைய உள்ளது. திருநெல்வேலி மாநகர பகுதியில் காவல்துறை சோதனையில் சுமார் 4.25 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சா கடத்தல் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட கஞ்சாவை திருநெல்வேலி மற்றும் மாவட்ட பகுதிகளில் விற்பனை செய்து வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே மாணவர்கள் பள்ளிக்கு பாதுகாப்புடன் சென்று வர கால்வாயின் குறுக்கே பாலம் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புக்கரம்பை அரசு தொடக்கப் பள்ளிக்கூடத்திற்கும் குடியிருப்பு பகுதிக்கும் இடையே கல்லணை ஆற்று கால்வாய் செல்லும் நிலையில் கால்வாயில் தண்ணீர் செல்லும் நாட்களில் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. இந்நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி பாலம் அமைத்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் போலி ஆவணங்கள் மூலம் நெல் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிற மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் போலி ஆவணங்கள் மூலம் நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்வதாக புகார் எழுந்த நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொள்முதல் நிலையங்களில் முறைகேடாக நெல் விற்பனை நடைபெறுவது தெரிந்தால் புகாரளிக்க தொலைபேசி எண்ணையும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே குடியிருப்பு நிலங்களுக்கு பட்டா வழங்க கோரி கிராம மக்கள் கருப்பு கொடியேற்றி அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். செந்தாரப்பட்டி பேரூராட்சியில் ஒரு குறிப்பிட்ட சர்வே எண் கொண்ட குடியிருப்பு பகுதிகளை கடந்த ஆண்டு வருவாய்த்துறையினர் அரசு நிலமாக பதிவேற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதி மக்களுக்கு வீட்டு ஆவணங்கள், வங்கிக் கடன் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பெற முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தட்டுகளை கைகளில் ஏந்தி பிச்சை எடுப்பது போல அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டனர்.
சீர்காழி அருகே எடமணல் அரசு சேமிப்பு கிடங்கிலிருந்து லாரியில் ஏற்றிச் செல்லப்பட்ட நெல் மூட்டைகள் சாலையில் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. லாரியில் பின்புறத்தில் இருந்து 20க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சரிந்து சாலையில் விழுந்த நிலையில் அந்நேரம் வாகனங்கள் ஏதும் பின்னே செல்லாததால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழவில்லை. அனுமதிக்கப்பட்டதை விட அதிக அளவு நெல் மூட்டைகள் பாதுகாப்பின்றி ஏற்றிச் செல்வதால் இதுபோன்று நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். நியோமேக்ஸ் மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை ஏலத்தில் விற்று அந்த தொகை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க உள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையிடப்பட்டுள்ளது. நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமாக 29 இடங்களில் 10,158 காலி மனைகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவை வரும் 17ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை ஆக்சன் முறைப்படி ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மனைவி கோபித்து சென்றதால் போதை ஆசாமி ஒருவர் செல்போன் கோபுரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். மனைவி வந்தால்தான் கீழே இறங்குவேன் என அவர் அடம்பிடித்த நிலையில் மனைவியிடம் பேசுவது போல நடித்து காவல்துறையினர் அவரை சாதுரியமாக மீட்டனர். 4 மணி நேரம் வேடி காட்டிக்கிறான். 4 மணி நேரமா வேடி காட்டிக்கிறான். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று வந்த வீராங்கனைகளுக்கு சேலத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. 46வது தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் தமிழக அணி சாம்பியன் பட்டம் வென்ற நிலையில் சேலம் மாவட்ட கைப்பந்து கழகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னை பூந்தமல்லியில் உள்ள பெயிண்ட் விற்பனை கடையில் மீண்டும் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வியாழன் அன்று இதே கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த நிலையில் தீ விபத்திற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. மானாமதுரையில் 2 இளைஞர்களை வாளால் வெட்டியவர்கள் பாலத்திலிருந்து குதித்த போது கால் முறிந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 2 இளைஞர்களை வாளால் விரட்டி வெட்டிய வழக்கில் 2 வரை காவல்துறையினர் கைது செய்தனர். பிடிப்பட்ட ஆகாஷ் டெல்சன் மற்றும் குணா ஆகியோர் விசாரணையின் போது தப்பியோட முயன்றனர். மேலப்பசலை பாலத்தில் இருந்து கீழே குதித்த ஆகாஷ் டெல்சனுக்கு வலது கால் முறிந்தது. இதனையடுத்து சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. சென்னை போரூர் அடுத்த மௌலிவாக்கத்தில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பெண்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிரியாணி வாங்க பெண்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு முண்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எல்லாருக்கும் இருக்கு. விருதுநகரில் தனிமையில் இருந்த வீடியோவை காட்டி மிரட்டி பெண்ணிடம் 80 லட்சம் ரூபாய் பறித்த காவலர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆமத்தூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய சுந்தர்ராஜ் கணவரை இழந்த பெண்ணை திருமணம் செய்வதாகவும் அவரது மகளை மருத்துவம் படிக்க வைப்பதாகவும் ஆசை வார்த்தை கூறி பணம் பறித்து ஏமாற்றியுள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் சுந்தர்ராஜன் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் மீது பாலியல் துன்புறுத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை ராமாபுரத்தில் போலி ஆவணம் மூலம் நிலத்தை விற்பனை செய்ய முயன்ற நபரை கடத்தி சென்றதாக பல் மருத்துவர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். ராமாபுரத்தைச் சேர்ந்த அனில்குமார் என்பவரிடம் பல் மருத்துவரான பவா 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலத்தை வாங்க 11 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்துள்ளார். அதன் பிறகு போலி ஆவணம் மூலம் விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்ததை தொடர்ந்து பணத்தை திரும்பப் பெற அனில்குமாரை கூட்டாளிகளுடன் சேர்ந்து கடத்தியதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பள்ளி மாணவிக்கு ஆபாச வீடியோ கால் பேசி மிரட்டல் விடுத்ததாக வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார். மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது பள்ளி மாணவியிடம் ஆன்லைன் விளையாட்டு மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவை சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் அறிமுகமாகியுள்ளார். இதையடுத்து இருவரும் நட்பாக பழகிய நிலையில் பள்ளி மாணவியை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட அஜய் வீடியோ காலில் பேசி அதனை பதிவு செய்து மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவலர்கள் அஜயை கைது செய்தனர். கோவை மாநகராட்சியில் விவாதமின்றி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. கோவை காந்திபுரம் பெரியார் அறிவுலகத்தில் பெரியார் சிலை வைப்பது உள்ளிட்ட 67 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கடந்த வாரம் கூட்டம் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் எதற்கு அவசர கூட்டம் என்று கேள்வி எழுப்பிய அதிமுக கவுன்சிலர்கள் மேயர் ரங்கநாயகியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் நடக்கும் சாலை சீரமைப்பு பணிகளால் தூசு பறந்து வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். பழைய தார் சாலையை பெயர்த்தெடுத்து வேகமாக வீசும் காற்றை பயன்படுத்தி சுத்தம் செய்யப்படுகிறது. அப்போது வழியாக செல்லும் போது தூசு பறப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அசௌகரியம் அடைந்ததுடன் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்திலிருந்து சாக்லேட் மற்றும் பிஸ்கட் கவர்களில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 1,20,00,000 ரூபாய் மதிப்புள்ள 2.5 கிலோ ஹைட்ரோ கஞ்சாவை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சென்னை பம்மல் பகுதியைச் சேர்ந்த நந்தினி மற்றும் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட அனிதா ஆகிய இரு பெண்களை அதிகாரிகள் கைது செய்தனர். நள்ளிரவில் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை குன்றத்தூர் அருகே சிட்கோ பகுதியில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை வண்டி வைத்து திருடிச் சென்றதாக இருவர் கைது செய்யப்பட்டனர். மாடுகள் மீட்கப்பட்ட நிலையில் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட லோடு ஆட்டோ பறிமுதல் செய்யப்பட்டது. இவ்வழக்கில் கைதான மதன் ஏற்கனவே பல பகுதிகளில் மாடுகளை திருடி விற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 40 நாட்களாக சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஆம்னி வேனை ஸ்டார்ட் செய்தபோது தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாரிச்செல்வன் என்பவர் தனது ஆம்னி வேனை இயக்க முயன்றபோது தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனையடுத்து அருகில் இருந்த பெட்ரோல் பங்கில் இருந்து தீயணைப்பு கருவியை எடுத்து வந்து தீயை அணைக்க முயன்றார். ஆனாலும் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்தார். பின்னர் அவர்கள் வந்து தீயை கட்டுப்படுத்தினர். கோவை மாதம்பட்டி அருகே இருசக்கர வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் மனைவி கண்முன்னே கணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சிறுவாணி சாலை அப்பச்சிமார் கோயில் அருகே இருசக்கர வாகனத்தில் ஆலாந்துறையைச் சேர்ந்த செல்வராஜ் ஜோதி தம்பதி சென்ற நிலையில் எதிரே வந்த கார் மோதி செல்வராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் காவல்துறையினர் கைது செய்ய வந்தபோது சரித்திர பதிவேடு குற்றவாளி ஒருவர் அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த பர்மா வசந்த் என்பவர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் அவரை கைது செய்ய காவல்துறையினர் சென்றனர். அப்போது அவர் தற்கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் மன்னிப்பு கடிதம் எழுதி பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் குடும்பத்தினருடன் அனுப்பி வைத்தனர். ஈரோடு அருகே மூளைச்சாவு அடைந்த 12 வயது சிறுவனின் உடல் உறுப்புகள் 5 பேருக்கு தானமாக வழங்கப்பட்டன. கருங்கல்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மௌலிஷ் என்ற 12 வயது சிறுவன் வலிப்பு நோய் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரின் கல்லீரல், சிறுநீரகங்கள், தோல் ஆகியவை தானமாக அளிக்கப்பட்டன. மறைந்தும் 5 பேருக்கு மறுவாழ்வளித்த சிறுவனின் உடலுக்கு அமைச்சர் முத்துசாமி நேரில் சென்று மரியாதை செலுத்தினார். கோவை விமான நிலையம் அருகே கடந்த நவம்பர் மாதம் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. 72 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் கைதான சதீஷ், கார்த்திக், தவசி ஆகிய மூவருக்கும் என்ன தண்டனை கிடைக்கும் என்ற பலத்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஒரே மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் நீதிபதி வி. சுந்தரராஜ் தனது தீர்ப்பை அறிவிக்க உள்ளார். பள்ளி மாணவர்களுக்கான பிரத்யேக பேருந்து விரைவில் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூரில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட போக்குவரத்து பணிமனையை திறந்து வைத்த அவர் இதனை தெரிவித்தார். இயற்கை எரிவாயு பேருந்துகளை தமிழ்நாடு முழுவதும் இயக்குவதற்கு 750 பேருந்துகளை வாங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது. இலங்கையில் ஏற்பட்ட புயல் பாதிப்பு உள்ளிட்டவை காரணமாக சேவை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இயல்பு நிலை திரும்பியதால் கப்பல் சேவை தொடங்கியுள்ளது. சுபம் என்ற கப்பல் 77 பயணிகளுடன் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு புறப்பட்டது. 250 பயணிகள் பயணிக்கும் வகையில் அதிவேகமாக செல்லக்கூடிய புதிய கப்பல் வரும் 20ஆம் தேதி நாகைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.